ஷமூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி கறிவேப்பிலை சாதம். இது ஒரு ஹெல்தியான வெரைட்டி ரைஸ். கறிவேப்பிலையில நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெல்லாம் தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கால்சியம் அண்ட் அயன் சத்துக்கள் இருக்கு. என்னதான் நம்ம வீட்ல சாம்பார், ரசம் தாளிக்க ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டாலும் நிறைய பேர் அதை தனியே எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ அதோட குட் பெனிஃபிட்ஸ் வேஸ்ட் ஆகாம கறிவேப்பிலையில இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு 4-5 கொத்து ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது கூட மற்ற இன்கிரீடியன்ஸையும் வறுத்து பவுடர் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். நான் இங்க வெள்ளை உருட்டு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க தோலோட இருக்கிற முழு உளுந்து, கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கருக விடாம வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து வறுபட்டுருச்சுன்னா நல்ல வாசனை வரும். பொன்னிறமா செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்க்கு மாத்திரலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கடலை பருப்பு வறுபட்டதும் தட்டுல சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். சீரகம், மிளகு எல்லாம் ரைஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததா 6 பல் பூண்டை உரிச்சிட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 3 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். எள்ளு சேர்த்து பண்ணும்போது சாதம் நல்ல வாசனையா இருக்கும். நீங்க கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எள்ளு வறுபட்டுருச்சுன்னா நல்லா பொரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல இதையும் தட்டுல சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். உப்பு சேர்த்து வறுக்கும் போது அதுல இருக்கிற மாய்ஸ்சரை எடுத்துரும். ஸோ நல்லா கிறிஸ்பியா வறுபட்டு வந்துடும். அதே மாதிரி கலரும் மாறாம நல்ல கிரீனிஷாவே இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்டா டேஸ்ட்காக ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இட்லி பொடி பதத்துக்கு கொஞ்சம் கோர்ஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடரா பண்ணிட வேண்டாம். இந்த பவுடரை செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். பிஸி டைம்ஸ்ல லஞ்சுக்கு வெறும் சாதம் மட்டும் வடிச்சிட்டு இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி கிளறிட்டோம்னா குயிக் அண்ட் ஈஸியா லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இங்க 1 கப் சாதத்தை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியா இருந்தாதான் நல்லா இருக்கும். சாதத்தை கொலைய விடாம வடிச்சிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்ப ரைஸை தாளிச்சு கிளறிக்கலாம். அதுக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க தேங்காய் எண்ணெயோ இல்ல நெய்யோ கூட சேர்த்து தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு வெடிச்சதும் 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கறிவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வேர்க்கடலை, முந்திரி எல்லாம் நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ரைஸ்ல சாப்பிட கிரன்ச்சியா இருக்கும். இது கூடவே நம்ம வறுத்து பவுடர் பண்ண கறிவேப்பிலை பொடி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நீங்க சாதம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை பொடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே வடிச்சு சாதம் சேர்த்து கிளறிக்கலாம். ரைஸ்ல உப்பு சேர்த்து வடிச்சிருக்கிறதுனால இதுல நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான வாசனையோட ஹெல்தியான கறிவேப்பிலை சாதம் ரெடி ஆயிருச்சு. பெருங்காயத்தூள், சீரகம் எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால ரைஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சைட் டிஷ்க்கு பொரியல், வறுவல் ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நான் எங்க வீட்ல செஞ்ச மரவள்ளி சிப்ஸ் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ஹெல்தியான கறிவேப்பிலை சாதம் செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் வித் ஷமூஸ் கிச்சன். தேங்க் யூ ஆல்.